எப்படி இருக்கு வால்யூம் ஓகேவா? ஃபோர்ட் மஸ்டாங் கார் இருக்கு இல்லையா, அந்த காரோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் பிடிக்கும் அப்படின்னா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பேஸ் கார் வந்து இன்ஜின் பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. வெல்கம் பேக். ஃபோர்ட் மஸ்டாங்கோட கொலாபரேஷனில் வந்து ஒரு ஏர்பட்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளும் வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். இது வந்து நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது ஆக்சுவலி. ஆனால் வந்து இதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னா எந்த சைட் போனாலுமே என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் வந்து வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தான். நான் இப்போ அந்த லிங்க்கில் போய் பார்க்கும்போது டிசைன் பார்த்தேன். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா இந்த மாதிரி டிசைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. லோ பட்ஜெட்டாகவும் இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்க்கல. அது நான் எப்போ அந்த லிங்கை டச் பண்ணனோ அதுலேருந்து நான் இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக்கு, க்ரோமு, யூடியூப்பு எதில் போனாலுமே அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, பார்த்தவனை பிடிக்காது பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. லாஸ்ட்டில் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும், அதோட அந்த ஓப்பன் பண்ணும்போது வர சவுண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்ததுனால ஃபைனலாக நம்மளும் வாங்கியாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஏர்பட்ஸு. ஓகே, இப்போ இது வந்து அந்த ஃபோர்ட் மஸ்டாங்கோட கொலாபரேஷனில் அந்த நேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த நேம் மட்டும் கிடையாது, அவங்க உள்ள வச்சிருக்கிற டிசைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் வந்து அந்த டிசைன்ல பார்த்தாலே வந்து ஒரு ட்ரெண்டியாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக இல்லை, பார்க்கவே வந்து ஒரு கார் லுக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த கார் நீங்கள் அந்த ஃபோர்ட் மஸ்டாங் கார் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்க ஃப்ரண்ட்ல வந்து அதோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து 2 ஸ்டைப்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து அந்த காரை வந்து நல்லாவே வந்து சிமுலேட் பண்ணுது உங்களுக்கு. இங்கே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஹைலைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து பேக் சைடில் வந்து சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து என்னன்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 2 மொத்தம் 4 சைலன்சர் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகுமா இல்லை ஜஸ்ட் வெறும் அந்த டிசைன் எலமெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அந்த ஆல்மோஸ்ட் அந்த காரோடய மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த டிசைனை. இன்னொன்று என்னென்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கார் வந்து இன்ஜின் பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஓப்பன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து க்ளோ ஆகுது பாருங்க, தெரியுதா? லைட்ஸ்லாம் உங்களுக்கு உள்ள க்ளோ ஆகுதா? ஸோ இந்த லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய டைல் லைட் மாதிரியே இண்டிகேட் ஆகுது. ஸோ அதையும் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிசைன் வந்து ரொம்பவே வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு 3 கலர் இருந்துச்சு. சில்வர் கலர் ஒன்று, அப்புறம் ப்ளூ ஒன்று, எல்லோ ஒன்று. நான் வந்து எல்லோ தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எல்லோ தான் ரொம்ப வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. ஆனால் வந்து எல்லோ வந்து எனக்கு கிடைக்கல, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது மாதிரி ஒரு ஏர்பட்ஸ் இந்த டிசைனில் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. வேற லெவலில் ஒரு ட்ரெண்டியாக நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே இங்கே கூட உங்களுக்கு அந்த மஸ்டாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கூட வந்து உங்களுக்கு அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து வாங்கிட்டோம். நான் வந்து எப்போவுமே வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நிறையா வந்து வீடியோ வந்து கம்பேர் பண்ணுவேன். அதோட இது எப்படி இருக்குது, ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த இதை வாங்குறதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம். நான் வந்து வாங்கணும்னு நினச்சதுக்கான 2 ரீசன் தான். ஒன்று வந்து இதோட டிசைன் வந்து நான் அதுலேயும் நல்லா இருந்தது, அதில் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகி தான் நான் வாங்கினேன். பட் இதுலேயுமே நம்ம நேரில் இருக்கும் போதுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கேண்டியாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா ஒரு ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்குது. எனக்கு பர்சனலாக இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட சவுண்டுங்க. இதோட சவுண்டு வந்து பூமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்கறனால பேஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பேஸில் ஆடியோ கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அதனாலேயும் இன்னொரு விஷயம் வந்து நான் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. பேஸ் டிரைவர் இருக்குது, எல்இடி, அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் ஸ்பெக்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்பெக்கை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ட்ரைவ்ஸ் வந்து அவங்க 14 இருக்குது, 16 இருக்குது. ஆனால் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நான் வந்து இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு ஏர்பட்ஸ் வாங்கினேன் OnePlusல. அதுலேயே வந்து இந்த மாதிரி ட்ரைவ்ஸ் 13 இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அவுட்புட் வந்து
ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. அதை வந்து அதனால வந்து நான் மறுபடியும் இந்த டெக்னிக்கல் ஸ்பெக்கை வச்சுலாம் நான் எதுவுமே டிசைட் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிசைன் பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் வந்து இதோட ஆடியோ நல்லா இருக்கா இல்லையா, இந்த காசுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம மொபைலில் பேர் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணால், பேரிங் மோடுக்காக நம்ம ஏர்பட்ஸை வெளில எடுத்துடலாம். வெளில தூக்கிடலாம்ல. ஓகே, இப்போ நம்ம ஏர்பட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இன்னும் வந்து பெருசாக வெயிட்டாலாம் தெரியல, கரெக்டாக தான் இருக்குது, நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது. கனெக்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ பேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணோன்னா அந்த கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, பேர் ஆகும்போது அந்த சவுண்ட் வருது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதுதான் அந்த சவுண்டு. நான் கூட என்ன நினச்சேன்னா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வரும், அந்த இதை ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, நம்ம கனெக்ட் பண்ணும்போது பேர் பண்ணும்போது அந்த சவுண்ட் வருது. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாமா? நம்ம பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி என்ன சவுண்ட் இருக்கு சொல்லி பார்க்கலாம். பேஸ் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம யூடியூப்லேயே கேட்டுடலாங்க. என்ன பேஸ், என்னடா எடுத்தவனே தூத்துக்குடி கொத்தனார் தான் இருக்காரு, செம்ம வைப்பாக போயிட்டு இருக்கு போலயே. ஓகே, பேஸ் தமிழ் சாங் போடலாமா? கோப்ராவா? சரி, இதுலேயே பேஸ் இதுலேயே வந்து ஒரு சாங் வந்துருக்கு, மரண குத்து ரீமேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி சவுண்டுலாம் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நானே கொடுக்குறேன், நீங்களே கேட்டு பாருங்களேன். ஃபுல் வால்யூமில் தான் வச்சுருக்கேன், ஆனாலுமே வந்து பெருசாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் இல்லை. சவுண்டு வெளியில் கேட்குது, ஆனால் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லைல்ல. கிளியராக அந்த பேஸ்லாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நார்மல், அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறேன், சேம் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. ஓகே, இன்னொன்று வந்து இது வந்து ஜஸ்ட் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்பில் போயிட்டு ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம அந்த ஈக்குவலைசரில் போயிட்டு சவுண்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப் நேம் வந்து வோல்ட் ஆம்ப் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டிவைஸை. ஆட் சிம்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம இன்ஸ்டாகிராமோ பெர்மிஷன் எல்லாமே கொடுத்துட்டியா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் டிவைஸ் கொடுத்து ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பெர்மிஷன்லாம் கரெக்டாக கொடுங்க. எல்லாமே பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான், ஏகப்பட்ட பெர்மிஷன் கேட்குது, கொடுத்தா மட்டும்தான் ஆட் டிவைஸே எனபிள் ஆகுது. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்புக்குள்ள வந்து நம்மளோட டிவைஸ் வந்து பேர் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பேட்டரியோட ஸ்டேட்டஸ்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் 100 ரைட் 100 இருக்குது. அப்புறம் ஈக்குவலைசர், கீ, செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவலைசர் போகலாம். ஈக்குவலைசரில் வந்து பேஸ் வந்து 0ல் இருக்குது, மெயின் வேல்யூம் வந்து 16 இருக்குது, ட்ரபிள் வந்து 0ல் தான் இருக்குது. நம்ம அதை வேணால் பூஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேஸ் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமா? ஒரு 12 வைக்கிறாங்க, மேக்ஸிமம் 12 தான் இருக்குது, ஸோ 10 வைக்கலாம். ஓகே, 10 வச்சிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் 10 வைக்கலாமா? 10 வச்சுருக்கேன். இப்போ வால்யூம் வந்து 16ல் இருக்குது, நான் வந்து ஒரு 14ல் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வால்யூம் கேட்டு பார்க்கலாமா? அதே சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். தரமாக இருக்குது, தரம் உங்களுக்கு. எப்படி இருக்கு வால்யூம்? ஓகேவா? ஓகே, இப்போ வந்து வால்யூமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம இன்கேஸ் உங்களுக்கு வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் பிடிக்கும் அப்படின்னா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பேஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்பில் போனீங்கன்னா அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ஓவரால் எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஓகே ஃபைன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3000 அந்த ரேஞ்சில் ஒன் ப்ளஸ்ங்கிற ஒரு ஏர்பட்ஸ் தான் வச்சுருக்கேன். பட் அதை அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. சவுண்ட்லேயே இருக்கட்டும், டிசைன்லேயே இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. பேட்டரி பேக்கப் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கிற 2 சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒர்க்கிங் தான், அதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஒர்க் ஆகுது, ரெண்டுலேயுமே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஒன்று போதும், அவங்க அந்த சைலன்சர் டிசைனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறனால 2 கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுலேயுமே நம்ம சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியம் வந்து அதோட அக்சசரிஸில் வந்து அதோட சார்ஜிங் கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா எதுலேயோ ஒன்று தொங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கேபிளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம சார்ஜ் போடுறது? இப்போ நீங்கள் வந்து அந்த அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் தொங்கிட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு டேபிள்லேயே வந்து வச்சு சார்ஜ் போடுறது ஈஸியாக இருக்கும். இது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தெரியுது, இது ஒன்று மட்டும் தான். மற்றபடி ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அதோட சவுண்ட் குவாலிட்டி எனக்கு பர்சனலாக ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கமெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.